இந்த பரிசுத்த ஓய்வு நாளில தேவனை மாத்திரம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். கண்களை மூடி நின்றவாறே நாம் தேவனை நோக்கி பார்ப்போமா? Thank you Jesus. வாய்களை திறந்து அவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த ஓய்வு நாளில அவரை மாத்திரம் பார்க்க வந்திருக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Oh we thank you Jesus. Oh பரிசுத்தரே உமக்கு நன்றி ஆண்டவரே. Oh we thank you Lord. Oh ரிபஷந்தரா ஓரியாந்திரே. நன்றி 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 அப்பா. நன்றியோட மிதிக்கிறோம் அப்பா. உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். உம்மை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். எங்களை தேவனே நீங்க ரட்சகர்.
ஆசீர்வதிங்க. We thank you, Lord. We thank you, Jesus. Thank you, Father, Lord. Thank you, Lord. Thank you, Lord. நன்றி 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 அப்பா. Oh, we praise you, Lord. Oh, we thank you, Jesus. நன்றி ஆண்டவரே. துதி உமக்கு ராஜா, மகிமை உமக்கு அப்பா. எங்கள் புகழும் மேன்மையும் ஒருவருக்கே ராஜா. Oh, we thank you, Lord. நீங்க நல்லவர் அப்பா. எங்கள் நல்ல தேவன் ஆண்டவரே. Oh, we thank you, Lord. Praise you, Lord. Oh, Rashad. Oh, நன்றி. துதி உமக்கே
உயிருள்ள தேவன். Thank you. We thank you Jesus. நன்றி ஆண்டவரே. எங்களை காத்ததுக்காக நன்றி அப்பா. எங்களை பாதுகாத்ததுக்காக நன்றி. எங்களை அழைத்துக் கொண்டதுக்காக நன்றி ஆண்டவரே. We thank you Jesus. எங்க மன பாரத்தை நீங்க அறிந்திருக்கிறீங்க. எங்க மன ஆழத்தை நீங்க அறிந்திருக்கிறீங்க அப்பா. We thank you Lord. We thank you Jesus. Oh, we lift up your name. உமது நாமத்தை மாத்திரம் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. Thank you Lord. புகழும் மேன்மையும் ஒருவருக்கே சொந்தம் அப்பா. Thank you Jesus. Thank you Father. Oh, we thank you Lord. மீதான நேரத்தை உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். என் ஜீவனுடைய நல்ல பிதாவே. ஆமென். Hello, praise the Lord. காலை வணக்கம். Good morning to everyone, dear viewers. நல்லா இருக்கீங்களா? வீட்டுல இருக்கிறோம். ஆனா நம்ம வந்து தேவனுடைய சன்னிதானத்தில், தேவனுடைய பிரசன்னத்தில் நம்ம இந்த நாளில் கூடி வந்ததுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இந்த சிரமனை தொடங்க முன்னால இந்த நேரத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. நன்றி தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, நாங்கள் எங்க இருந்தாலும் உங்களுடைய பிரசன்னம் எங்களோட இருப்பதற்காக உமக்கு நன்றி. அப்பா, நீர் எங்களோட ராஜா, எங்களை கைப்பிடித்து நடத்துகிற தேவன் ராஜா. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Lord, we just thank you and praise you because you are sovereign Lord who holds our hands and lead us, God. Lord, even at this time, we just want to commit this time into your hands. அப்பா, இந்த தருணத்தை உங்களுடைய கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அப்பா, நீர் எங்கள் இதயத்தில் பேச வேண்டும். Speak into our hearts, Lord. Let your Holy Spirit do His work, oh God, within us, oh Lord. And we pray, oh God, that what we hear will be from your heart, oh God. Pour it into our heart and transform us, oh God. அப்பா, உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்க வந்திருக்கோம். எங்களுடைய இருதயத்தை நீங்கள் ஊற்றி எங்களை உம்மை போல உருவாக்குங்க. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஓகே, இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்புல நான் வந்து இந்த சர்மன் எடுத்துருக்கேன். கண்ணாடி. தேவனுடைய கண்ணாடி. ஓகே, முதல்ல கண்ணாடின்னு நம்ம வந்து பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் இந்த கண்ணாடிய வந்து நம்ம காலையில எந்திரிச்சோன்னா இதுதான் நம்மளுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஆமாவா இல்லையா? நம்ம எந்திரிச்சோன்னா அதுதான் முதல்ல நம்ம வந்து வாஷ்ரூம்க்கு போவோம். அந்த கண்ணாடியை நம்ம போய் பார்ப்போம். Okay, every morning when we get up, our best friend is our mirror. That's the first thing we go and see early in the morning. Alright? So is your mirror telling you the truth about yourself? இந்த கண்ணாடியை நீங்க பார்க்கும்போது உங்களை பற்றி அது வந்து உண்மையை காமிக்குதா? ஓகே, நீங்க வந்து சேடா இருக்கீங்களா, ஹாப்பியா இருக்கீங்களா காமிக்குதா? அது ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான் கொடுக்குது. ஓகே, it doesn't show whether you are happy or sad. No, it only gives a reflection of what you see on the outside. Okay, the mirror does not tell any lies. If you are smiling, the mirror will smile at you. If you are crying, the mirror will show that you are crying. It doesn't tell any lies. Okay, இந்த கண்ணாடி வந்து போய் சொல்லாது. நீங்க அது முன்னால அழுத்தீங்கன்னா அது அழுவதை காட்டும். நீங்க அது முன்னால நீங்க வந்து சிரிச்சீங்கன்னா அது சிரிக்கும். ஓகே, அது வந்து உங்களோட நல்ல ஃப்ரெண்ட். அப்போ நம்ம வந்து இந்த கண்ணாடி வந்து ஒரு குட் ஃப்ரெண்ட். ஆனா சில நேரம் நம்ம கண்ணாடியை பார்க்கும் பொழுது ஒரு தவறான ஒரு நம்ம மைண்ட் வந்து ஹாப்பியா இருக்கு, சேடா இருக்கு. ஏன் என் மூஞ்சி இப்படி இருக்குது? ஏன் என் கலர் இப்படி இருக்குது? ஏன் எனக்கு வந்து இப்படி இருந்திருக்கலாமே, இப்படி இருந்திருக்கலாமே, இந்த மூக்கு வச்சிருக்கலாமே கடவுள். நம்ம வந்து சில நேரம் கண்ணாடியை பார்த்து நம்ம வந்து பேசுவோம், கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். இல்லாட்டி அது வந்து சில விஷமான சிந்தனைகள் உருவாக்க செய்யும். Okay? Sometimes when we look at the mirror, we don't have a happy thought. We have some poison thoughts, negative thoughts. Why I'm looking like this? Why I'm not fair? Why I'm not beautiful? And so on. Okay, I'm sure you remember the story of Snow White. Snow White கதை நல்லா தெரியும். அந்த Snow White ஓட அவங்களுடைய என்ன சொல்லுவாங்க, ஸ்டெப் மதர் வந்து அந்த கண்ணாடியை போய் பார்ப்பாங்க, சொல்லுவாங்க, mirror mirror on the wall, who is the fairest of all? அந்த கண்ணாடியை பார்த்து
யார் ரொம்ப அழகா இருக்கா அந்த அந்த ஸ்னோ ஒயிட்டோட அம்மா வந்து போய் கேட்பாங்க. சோ எப்பொழுதும் அந்த கண்ணாடி வந்து சொல்லும் யூ ஆர் த ஃபேரஸ்ட் ஆஃப் ஆல். அப்போ அந்த அம்மாவுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஆனா ஒரு நாள் அவங்க அந்த கண்ணாடி போய் பார்க்கும்போது அந்த கண்ணாடி என்ன சொன்னுச்சுன்னா ஸ்னோ ஒயிட் இஸ் த ஃபேரஸ்ட் ஆஃப் ஆல். அப்ப அந்த கண்ணாடி சொன்ன உடனே அவங்களுக்கு வந்து ஒரு கோபம் வந்துட்டு அவங்க வந்து ஒரு எரிச்சல் உண்டாது. அதான் நான் சொல்றேன். அந்த கண்ணாடி வந்து can give us bad thoughts. Okay, remember the story of Snow White? The stepmother went and stood in front of the mirror and she said, who is the fairest of all? And the mirror always says, you are the fairest of all. But one day the mirror answered, Snow White is the fairest of all. And she became very angry, she became very jealous. She even wanted to kill Snow White. That is only a story. Okay, so the கண்ணாடி வந்து நம்மள கண்ட்ரோல் பண்ண முடியும். Okay, we see that the mirror can control us. The mirror can make us to have good thoughts or bad thoughts. So some people will say, you look at the mirror and you smile at yourself and you say, I love you. Okay, சிலர் சொல்லுவாங்க ஒவ்வொரு நாளும் நீங்க கண்ணாடி முன்னால போய் நின்று நீங்க பாருங்க, சொல்லுங்க ஐ லவ் யூ, உன்னை நேசிக்கிறேன். அப்ப நீங்க அந்த மாதிரி சொல்லும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஃபீலிங் வரும். உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும், அந்த முழு நாளும் உங்களுக்கு நல்லா இருக்கும்னு சிலர் சொல்றாங்க. ஆனா இது உண்மையா? Is it true? When you look at the mirror and say I love you, you look at the reflection of yourself and say I love you, is it going to change anything? Okay, I think no. உண்மையாகவே அந்த கண்ணாடி வந்து நம்மள மாத்த முடியாது. ஏன் மாத்த முடியாதுன்னா அது வந்து நம்மளுடைய வெளி தோற்றத்தை தான் காமிக்குது. It's only showing you your outward reflection. It is not showing you your inward self, your true self. உங்களுடைய உண்மை உங்களுடைய உண்மை சுபாவத்தை அது காமிக்காது. அது வந்து உங்களுடைய வெளி தோற்றத்தை மட்டும்தான். ஏன் நம்ம வந்து இந்த கண்ணாடிக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டு வரோம்? அது வெளியே தோற்றம் தானே காமிக்குது. ஏன்னா நம்ம வந்து இந்த உலகத்துல நம்ம வந்து நம்மளுடைய சிந்தனையெல்லாம் எப்படி மத்தவங்க நம்மளை பாக்குறாங்கன்னு நம்ம வந்து ரொம்ப கன்சர்னா இருக்கும். நமக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். மத்தவங்க எப்படி நம்மள காணுறாங்க? We always concerned how people see us. You may see me beautiful. அவங்க வந்து நீங்க அழகா இருக்கீங்கன்னு சொல்லாட்டி கூட சில நேரம் நமக்கு கோபம் வரும். நம்ம வந்து கவலை ஆயிடுவோம். We want people to tell that we are beautiful. We start to worship ourselves. நம்மள வந்து பெருமை படுத்திக்குவோம். நம்மள வந்து நம்மளுடைய அழகை பத்தி நம்ம வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நம்மள வந்து ஒரு ஐடலாக ஒரு சிலை வணக்கம்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். அதனாலதான் இந்த இண்டஸ்ட்ரியில மேக்கப் இண்டஸ்ட்ரியில தான் ரொம்ப காசு. ஏன்னா நிறைய பேரு அவங்க வெளி தோற்றத்தை ரொம்ப அழகுபடுத்தணும்னு விருப்பப்படுறாங்க. நம்ம வந்து நம்மள வந்து வர்ஷிப் பண்ணல, மத்தவங்களும் நம்மள வர்ஷிப் பண்ணணும்னு நம்ம அந்த அந்த சுபாவத்துக்குள்ள நம்ம செல்றோம். Okay, we not only expect, we are not only worship ourselves telling that we are beautiful, we want to be more beautiful, but we want other people also to give the light and say you are beautiful, you look good. We want others to worship us. Beware. Okay, தேவனுடைய வார்த்தை சொல்லுது எச்சரிக்கையாய் இருங்க. ஏன்னா இந்த காரியம் வந்து தேவனுக்கு பிரியம் இல்லாத ஒரு காரியம். God does not like us to worship ourselves because in the word of God, okay, நீங்க வந்து இத திருப்ப தேவையில்லை. நீங்க வந்து அப்புறம் மேல நீங்க எழுதி வைத்துக்கலாம், நீங்க அதை பார்க்கலாம். ஓகே, லூக்கா 10ஆம் அதிகாரம் 27வது வசனம் சொல்லுது. ஓகே, you must worship the Lord your God alone with all. You must love him with all your heart, your mind, your strength, your soul. Okay, அப்போ இந்த லூக்கா 10ஆம் அதிகாரம், Luke chapter 10 verse 27, லூக்கா 10ஆம் அதிகாரம் 27வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீங்க வந்து தேவனை முழு மனதோட, முழு சிந்தையோட, முழு பலத்தோட, ஓகே, நீங்க வந்து முழு இருதயத்தோட நீங்க வந்து அவரை தான் நீங்க ஆராதனை செய்வீங்க. Okay, so we must not worship ourselves. We must not desire other people to worship us. Okay, so இப்போ நம்ம வந்து முதல் காரியம்
நம்ம பார்க்க போறோம். இந்த கண்ணாடியை பத்தி பேசிட்டோம். இந்த உலகத்துல பல விதமான கண்ணாடிகள் இருக்குது. ஓகே, நம்ம முகத்தை பெருசாக்க முடியும், சிறுசாக்க முடியும், ஒல்லியாக்க முடியும். ஆனா உண்மை கண்ணாடி என்ன? இது ஏன் நம்ம தெரிந்து கொள்ளணும்னா, அந்த உண்மை கண்ணாடி தான் நம்மளுடைய உள்ளான மனதையும் நம்மளுடைய உள்ளான காரியங்களை வெளிப்படுத்த முடியும். So firstly we want to look at the true mirror. There are many types of mirror. Curved mirrors that can make your face look long, look short, look tall, look thin, everything. But we are not interested in those mirrors. We want to see the true mirror. Okay, so that is my first point. The true mirror. Okay, what is the true mirror? உண்மையான பிரதிபலிக்கும் கண்ணாடி. முதல் பாயிண்ட், உண்மையாக பிரதிபலிக்கும் கண்ணாடி. அப்ப அது என்ன கண்ணாடி? அது என்ன மாதிரி கண்ணாடி? அந்த கண்ணாடி வந்து தேவனுடைய வார்த்தை. It is the word of God. Okay, so let's look at James chapter 1 verse 22 to 25. Okay, அத வாசிப்போம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 22ல இருந்து 25. Okay, வாசிக்கிறேன். முதலாவது James chapter 1 verse 22 to 25. Do not merely listen to the word and so deceive yourself. Do what it says. Anyone who listens to the word but does not do what it says is like a man who looks at his face in a mirror. Verse 24. And after looking at himself, goes away and immediately forgets what he looks like. Verse 25. But the man who looks intently into the perfect law that gives freedom and continues to do this, not forgetting what he has heard, but doing it, he will be blessed in what he does. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். எண்ணத்தினாலே ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாததினால் கண்ணாடியிலே தன் சுவாப முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போனவுடனே தன் சாயலால் இன்னதென்பதை மறந்து விடுவான். சுயதின பிரமாணமாகிய பூர்ண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதுக்கேற்ற கிரியைகளை செய்கிறவனாயிருந்து தன் செய்கைகளில் பாக்கியவனாய் இருப்பான். Amen. Okay, so இங்க வந்து நம்ம என்ன பார்க்கிறோம்னா, இந்த கண்ணாடி தேவனுடைய வார்த்தை வந்து நம்மளுடைய உண்மையான சுபாவத்தை வெளிப்படுத்தும். Okay, the true mirror, the word of God will reveal our true self, our inner self. Only the word of God can go right into our soul, our spirit, and right into the word of says it can even divide the bone and the marrow. அந்த வார்த்தை வந்து நமக்குள்ள சென்று நம்மள வந்து பரிசோதித்து பார்க்க, நம்மள வந்து நம்மளுக்குள்ள உண்மையான சுபாவம் என்னன்னு அதை பார்க்க அந்த கண்ணாடி மட்டும்தான் முடியும். Okay, God's word. Okay, so what are we like before God? கடவுளின்பாக நம்ம வந்து அவர் பார்க்கும் பொழுது நம்ம எப்படி தோணுறோம்? Okay, முதலாவது தேவன் என்ன பார்க்கறாருன்னா, நீங்க வந்து பாவி. We are all sinners before God. We stand before God as sinners. ரெண்டாவது, we must know that Jesus died for our sins. Okay, இயேசு நம்ம பாவத்துக்காக மரித்தார். நம்ம பாவி, ஆனா இயேசு நம்ம பாவத்துக்காக மரித்தார். We are sinners but Jesus died for our sins. So our sins are forgiven when we go to God and ask for forgiveness and repent and turn from our wicked ways. This is what the word of God shows us. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, நம்ம பாவிதான், ஆனா தேவன் இயேசு நம்ம பாவத்துக்காக மரித்து எப்போ நம்ம வந்து அவர் பக்கம் மனம் திரும்பி அந்த பாவத்தை நம்ம விட்டு விடுறோமோ நம்மளுடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த காரியம் வந்து நம்மளுக்கு வெளிப்படுத்துது இந்த மிரர். ஓகே, மூணாவது வந்து எப்போ நம்ம இயேசுவை வந்து நம்ம நம்பும் பொழுது நமக்குள்ள இருக்கிற கசப்பான காரியங்கள், தேவனுக்கு விரோதமா இருக்கிற காரியங்கள் அவர் எடுத்து போட்டு அவர் வந்து நம்மளை புதுப்பிக்கிறார். Okay, when we go to God and look at this mirror,
He takes away what is wrong in our life and he makes it new. So we see in James, okay, chapter 1, verse 20, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 23-24 பார்க்கும்போது, when a man looks at the mirror, ஒருத்தர் வந்து ஒரு கண்ணாடியை பார்க்கும்போது அவர் மூஞ்சில வந்து சரியா ஏதாவது ஒரு சரியான காரியம் இல்லாட்டி அவர் வந்து அந்த பார்த்துட்டு போக மாட்டாரு. He will try to correct it. Okay, when a man looks at the mirror, he will just not look at the mirror and see something wrong and walk away. That is foolish. Okay, so ஒருத்தர் வந்து அந்த முகத்தை பார்க்கும் பொழுது அதை அவர் சரிப்படுத்தி தான் போவார். அதுதான் அந்த கண்ணாடி. போய் நம்ம ஒவ்வொரு நாளும் ஏன் கண்ணாடி முன்னால போய் நிக்கிறோம்? நம்ம முகத்தை சரிப்படுத்திக் கொள்ளலாம், நம்ம முகத்தை அழகுபடுத்திக் கொள்ளலாம். அதே போல தேவனுடைய வார்த்தையை நம்ம பார்க்கும் பொழுது நம்ம இருதயத்துக்குள்ள ஆராய்ந்து நம்மள சரிப்படுத்துறதுக்கு தேவன் அந்த வார்த்தையை கொடுக்கிறாரு. தேவன் நம்மளோட பேசுறாரு. ஏன்னா அவருக்கு தான் அந்த உள் மனது அறிந்திருப்பாரு. உண்மையான மனுஷனோட காரியங்கள், மனுஷனோட தன்மைகளை அவரு தான் அறிந்திருக்காரு. அவருடைய பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மள அழகுபடுத்த முடியும். Only God can change, remove that is not right with us and give us a beautiful insight. Okay, and நம்ம வார்த்தையை நம்ம படிக்கும் போது நம்ம என்ன கத்துக்கிறோம்னா நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்ன, நம்மளுடைய பலன் என்ன, நம்மளுடைய பலவீனம் என்ன. When we read the word of God, we also know what is our strength and what is our weakness. So we can come humbly before God and we can say, God, take away my weakness and make me strong. Okay, நம்ம வந்து நம்ம பலவீனத்தை அறிந்தோம்னா நம்ம கடவுள் முன்பாக வந்து நம்ம வந்து கேட்கலாம், தேவனே இந்த பலவீனம் எனக்கு எடுத்து போடுங்க, என்னை வந்து புதுப்பிக்க செய்யுங்க. சரியா? So these are some of the things that the word of God does as a mirror. சரியா? So my second point is Jesus, okay, wants us to be his reflection. Okay, இரண்டாவது பாயிண்ட் வந்து இயேசு அவரை பிரதிபலிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். Jesus wants us to be his reflection. Okay, first we said the word of God is a mirror. Second, I'm saying that Jesus wants us to be his reflection. Okay, முதல் நான் சொன்ன காரியம் தேவனுடைய வார்த்தை வந்து நமக்கு வந்து ஒரு கண்ணாடியை போல இருக்கிறது. ரெண்டாவது அவர், ஓகே, அவரை நம்ம பிரதிபலிக்கணும், நம்ம வாழ்க்கையில அவரை நம்ம பிரதிபலிக்கணும். அப்ப இது வந்து எப்படி நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும்னா, நம்ம சூரியன் ஒளி வந்து சூரியன் ஒளி வந்து சந்திரன் மேல அது விழுந்து அந்த ஒளி வந்து பூமிக்கு வந்து பிரதிபலிக்கப்படுது. அப்போ அதே போலதான் இயேசு சூரியனை போல, ஓகே, அவர் வந்து சூரியனை போல அவருடைய ஒளி நம்ம மேல் அந்த சந்திரன் மேல வரும்பொழுது, அதே போல நம்ம மேல வரும்பொழுது அந்த சந்திரன் எப்படி அந்த ஒளியை பிரதிபலிக்கிறதோ அதே போல நம்மளும் அதை வந்து இயேசுவை நம்ம. Okay, I talk about the sun. The light of the sun falls on the moon and the moon reflects it to the earth. So in the same way, Jesus is a son of righteousness, and his light, when it comes to us, we begin to reflect that light to the world. The world can see Jesus through our life. Okay, so ரெண்டாவது we look at the verse in 2 Corinthians chapter 3 and verse 18. இரண்டாம் கொரிந்தியர் 3வது அதிகாரம் 18வது வசனம். Okay, I will read it in English. Okay, 2 Corinthians chapter 3 and verse 18. And we who with unveiled faces all reflect the Lord's glory are being transformed into his likeness with ever increasing glory, which comes from the word who is the Spirit. நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு
ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபம் படுகிறோம். Amen. Amen. So we see from this verse, in 2 Corinthians chapter 3 and verse 18, that we reflect God's glory. We reflect Jesus. Okay? And it says that His likeness is increasing. It's an increasing glory which comes from the Lord who is the Spirit. So how does this glory increase in us? When we begin to have His character, when we begin to have His Spirit working within us, when we begin to allow Him. Okay, we have to allow. He doesn't come in like a thief. He comes in like a shepherd. So we open our heart and guess, and we open our heart and invite Him, then His glory will start to shine. Alright? So நம்ம இந்த இதுல பாக்குறோம், அவருடைய மகிமை நமக்குள்ள வரணும். எப்படி அவருடைய மகிமை நமக்குள்ள வர முடியும்? நம்ம வந்து அவருக்கு திறந்து கொடுக்கணும். நம்ம இருதயத்தை திறந்து கொடுக்கணும், நம்ம சிந்தையை திறந்து கொடுக்கணும். ஓகே, நம்ம வந்து அது திறந்து கொடுக்கும் பொழுது அவருடைய ஆவியானவர் நமக்குள்ள கிரியை செய்வாரு. அதே சமயம் அவருடைய குணாதிசைகள் நமக்குள்ள உருவாக்கப்படும். அது அவருடைய கனிகள், ஆவின் கனிகள் நம்ம வாழ்க்கையில காணப்பட வேண்டும். அப்போ ஒரு புதுமை, ஒரு 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 வீட்டுக்குள்ள லைட் வந்து நம்ம தட்டாம நம்ம வீட்டுக்குள்ள நுழைஞ்சோம்னா அது வந்து இருட்டா இருக்கும். ஆனா அந்த லைட் தட்டுன உடனே அந்த வீடு முழுசும் ஒரு புதுமை அடையும். எல்லாம் நம்ம பார்க்கலாம். It's like going into a house where the light is not on, and then we see the light. When we on the light, we see everything. Everything is beautiful. Everything looks good. But when there is no light, you can't see anything. Everything looks dark and frightening. So when we allow God to transform us, we become more like Jesus. நம்ம வந்து இயேசுவை போல மாறிட்டு வரோம். அவரை எவ்வளவு நம்ம வந்து நம்ம லைஃபை சரண்டர் பண்றோமோ நம்ம வந்து அவரை போல நம்ம மாறிட்டு வரோம். அவருடைய மகிமை, அவருடைய தன்மைகள் நமக்குள்ள காணப்படுது. அப்ப என்ன மாதிரி தன்மைகள்னா அவருடைய சிந்தை, நம்மளுடைய சிந்தை ஆகிறது. அவருடைய குணாதிசைகள் நம்மளுடைய குணாதிசைகள் ஆகிறது. அவருடைய மனப்பான்மை நம்மளுடைய மனப்பான்மையா ஆகிறது. அப்போ நம்ம வந்து கனி கொடுக்க முடியும். When we open our heart to Him, His nature becomes a part of us. We will be able to bear the fruits of the Spirit like love, joy, peace. We will have patience. We will show kindness. When we look at people, we want to do good. We want to be faithful. We want to be gentle. We want to have self-control. We don't get angry. So all these are the fruits of the Spirit. And that comes only when we allow God to transform us. So that we may know Him. அவரை நம்ம அறிய வேண்டும். அவர் வந்து நமக்குள்ள ஜீவிக்கிற ஒரு வல்லமை, அந்த வல்லமை உயிர்த்தெழுதலின் வல்லமை நமக்குள்ள ஒரு உயிர்த்தெழுதல் வரக்கூடும். நம்மளை புதுப்பிக்க முடியும். We become a new creation. அதுதான் வசனம் சொல்லுது. நம்ம வந்து ஒரு புது சிருஷ்டியாக அவர் மாற்றி வரார். சரியா? சோ மூணாவது காரியம் நம்ம என்ன பார்க்கிறோம்னா, once He comes into us, we cannot keep that light within us. We must shine out. We must be beautiful and shine out that light, His reflection. நம்ம வந்து அந்த அழகு, அவர் வந்து நம்மள அழகுபடுத்துறாரு. அந்த அழகு நமக்குள்ள இருந்து அது மத்தவங்களுக்கு அது பிரதிபலிக்க வேண்டும். That shine, that we must shine. மத்தவங்க வந்து பைபிளை வாசிக்கலாம், ஆனா உங்களை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவை பார்த்தது போல இருக்கணும், பைபிளை வாசித்தது போல இருக்கணும். You are the living Bible. When people see you, they must see Christ in you. They must see, oh, Christ is like this. They must say, you are a Christian. They must connect you with Christ. This is shining. Wherever you go, God said you are the true light. நீங்க தான் உண்மையான ஒளி. அப்ப என்ன அர்த்தம்? இயேசுதான் சொன்னாரு உண்மையான ஒளி, நான் தான் உண்மையான ஒளி, உலகத்துக்கும் உண்மையான ஒளி. ஆனா இப்போ இயேசு எங்க இருக்காரு? பரலோகத்துல இருக்காரு. அப்ப யார் உண்மையான ஒளி? அவர் நமக்குள்ள ஜீவிக்கிறார். அவருடைய ஆவியானவர் நமக்குள்ள ஜீவிக்கிறார். அப்ப நம்ம தான் அவருக்கு இந்த உலகத்துல உண்மையான ஒளியா இருக்கோம். We are the true light because His Holy Spirit is within us and He is moving within us and He is working through us, and we are the true light. We reflect His light just like the moon.
and the moon can give the light to the whole world. When it is darkness, we can see the moon. We cannot see it in the daytime, but when in the darkness is very, very clear. But the moon is there all the time. Okay, the சந்திரனை பார்க்கும்போது அது அங்கதான் இருக்குது. ஆனா வெளிச்சமா இருக்கும்போது சந்திரனை நம்ம பார்க்க முடியாது. ஆனா அது இருட்டா இருக்கும்போது ராத்திரி அந்த சந்திரன் ரொம்ப அழகாக காண முடியுது. அதே போலதான் இருளா இருக்கிற இடத்துல நாம இயேசுவை அழகாக நம்ம காண்பிக்க முடியும். நமக்குள்ள அந்த ஒளி அது வீசப்படுது. ஓகே, சோ மூணாவது காரியம் ஷைன் is the reflection of Jesus Christ. Okay, அப்போ let's look at Ephesians chapter 2 and verse 10. Okay, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். For we are God's workmanship, created in Christ Jesus to do good works, which God prepared in advance for us to do. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கும் நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்தியாய் இருக்கிறோம். அவைகளை நாம் நடப்பிக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். Amen. Okay, so இந்த பாக்குறோம் நாம வந்து அவருடைய workmanship, அவருடைய சிருஷ்டிப்பு, புது சிருஷ்டி, புதுசா நம்மள வந்து உருவாக்குறாரு. ஓகே, அது வந்து ஒரு நாள் 2 நாள்ல முடிகிற காரியம் இல்ல. அது வந்து தொடர்ந்து நம்ம இயேசு கிறிஸ்து சந்திக்கிற வரைக்கும் அவர் உருவாகிட்டு வர்றாரு. ஓகே, we are God's workmanship and he is not making it in one day. It's a process. It's something that takes every day until the day we meet the Lord. Okay, and how is it? By the work of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை நமக்குள்ள, ஓகே, அவர் வந்து உருவாக்குகிறாரு. நம்மளுடைய சிந்தை எல்லாத்தையும் அவர் மாற்றி வருகிறாரு. அப்போ பிசாசு சும்மா ஓடுவானா? Will the devil leave us? No. He will try to sabotage the work of God. He will try to bring guilt. When we do sin, we will have guilt. We will have pain. We feel unloved. When somebody speaks anything hard words, we feel unloved. Or we might even sometimes feel very broken, and then you don't want to talk to anybody. Or we look at ourselves and we compare with our other people and we feel we are imperfect. Okay, சில நேரம் கடவுள் வந்து நல்ல காரியங்கள் நம்ம வாழ்க்கையில செஞ்சுட்டு வர்றாரு. அதே சமயம் பிசாசு வந்து என்ன செய்யறான்? அதை வந்து உடைச்சு போடணும்னு அவன் விரும்புறான். அப்ப என்ன மாதிரி காரியம் அந்த பிசாசு செய்யறான்னா, நமக்குள்ள ஒரு குற்ற உணர்வு. ஓகே, நம்ம பாவம் செஞ்சுட்டோம்னா ஒரு குற்ற உணர்வு, நமக்குள்ள அவமானம், இல்லாட்டி சில நேரம் நமக்குள்ள அன்பற்ற, யாராவது கீழ்த்தமா நம்ம பேசிட்டாங்கன்னா நமக்கு வந்து அன்பில்ல, அந்த உலகத்துல அன்பில்லைன்னு நம்ம சொல்லிடுவோம். இல்லாட்டி சில நேரம் உடைஞ்சு போயிடுவோம். ஒரு கடுமையான ஒரு வார்த்தையை நம்ம கேட்டோம்னா நம்ம உடைஞ்சு போயிடுவோம். அப்போ இந்த மாதிரி காரியம் நடக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா, தேவன் செய்யற காரியம் வந்து அங்க வந்து தடை பண்ணப்படுது. So when we give room for the devil, the work of God is hindered. The work of God is being destroyed. So we cannot give room for the devil. நம்ம வந்து பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. ஓகே, நமக்கு தெரியணும் யாரு நம்மள வந்து உருவாக்கி இருக்காரு. தேவன். யாரு நம்மள பலப்படுத்துறாரு? தேவன். யாரு நம்ம பாவத்துக்காக சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டு நம்மள ஜீவன் கொடுத்திருக்காரு? தேவன். Then we must know who forgive our sins, who redeem us and set us free, who is strengthening us. We must know. That's why the word of God and the Holy Spirit work together. Okay, அதனாலதான் தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரும் ஒத்துமையாக நம்மள புது சிருஷ்டியாக தேவன் முன்பாக நம்ம நிறுத்துறதுக்கு கிரியை செய்யறாங்க. அப்போ கடவுள் என்ன சொல்றாருன்னா, சங்கீதம் 139 14வது வசனத்துல, ஓகே, நீங்க எழுதி கொள்ளுங்க. Psalms 139 verse 14 it says, you are fearfully and wonderfully made. Okay, தமிழ்ல என்ன சொல்றதுன்னா, நீங்க வந்து நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன். பிரமிக்கத்தக்க. God made you beautiful. God made you great. God made you wonderful. பிரமிக்கத்தக்க. not just சாமான் பார்க்கறதுல. God made you fearfully and wonderfully, and not only that, he has written it in a book. ஒரு book இருக்குது. இப்படி எல்லாத்தையும் செய்து வைத்திருக்காங்க. And God has prepared a book where he has written everything, how he formed you, how he created you.
because he loves you very much. ஏன்னா தேவன் உங்களை ரொம்ப நேசிக்கிறாரு. நீங்க வந்து அவர் கண் பார்வையில வந்து விசேஷமானவர்கள், விசேஷமானவர்கள். ஓகே, அவர் உங்களை நேசிக்கிறாரு. அப்போ நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஒரு சேலஞ்ச். நம்ம வந்து நீங்க வந்து இயேசுவை போல இருக்கணும்னு நீங்க விரும்புறீங்களா? Do you desire to be like Jesus? You must desire to be like Jesus. If not, you cannot be like Jesus. You know, when it comes and fall inside like a thief, that's a work of the devil. Okay, நீங்க வந்து இயேசுவை போல இருக்கணும்னு நீங்க விரும்புறீங்களா? நீங்க வந்து அதுக்கு அவருக்கு அந்த இடம் கொடுக்கணும். அவர் வந்து ஒரு திருடனை போல பூந்துக்கிட்டு தள்ளிக்கிட்டு வர மாட்டாரு. That is a work. அது வந்து பிசாசோட வேலை. அப்போ நம்ம வந்து நம்மளுடைய இருதயம், நம்மளுடைய அன்பு வந்து நம்மளுடைய இருதயம், நம்மளுடைய மைண்ட, நம்மளுடைய சிந்தை எது ரொம்ப நேசிக்கிறதோ அதுதான் நம்ம கண்ணு பார்க்கும். What our heart loves or desires, okay, what our mind desires is what our eyes see. If we desire Jesus, we will see Jesus. If we desire things around us, the worldly things, then we will see the worldly things. Okay, நம்ம வந்து இயேசுவை நம்ம வந்து நேசிக்கிறோம், வாஞ்சிக்கிறோம்னா இயேசுவை நம்ம பார்ப்போம். நம்ம வந்து இந்த உலகத்தை வாஞ்சிக்கிறோம்னா உலகத்தை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். Okay, so this is the challenge. நீங்க வந்து எதை நீங்க விரும்புகிறீங்க? What? Okay, எதை நீங்க விரும்புறீங்க? இயேசு விரும்புறீங்களா, இந்த உலகத்தை விரும்புறீங்களா? Okay, அப்போ நம்ம வந்து என்ன செய்யணும்? நம்ம வந்து இயேசு விரும்புறோம்னா, ஓகே, தேவையற்ற சிந்தைய நம்ம வந்து வெளியே எடுத்து தூக்கி வீசணும். We must throw away all the negative thoughts. We must throw away all the useless thoughts. Okay, நமக்குள்ள இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் நம்ம வீசிட்டு பாசிட்டிவ் தாட்ஸ் நம்ம போடணும். We must throw away all the negative thoughts and put the positive thoughts. நல்ல சிந்தையை நமக்குள்ள போடணும். அப்ப நல்ல சிந்தை எப்படி வரும்? அது நம்ம எடுத்து உள்ளுக்கு போடணும். எப்படி அந்த எடுத்து உள்ளுக்கு போட முடியும்? நம்ம வந்து எப்பொழுதும் தேவனை துதிக்கும் போது நல்ல சிந்தைகள் வரும். எப்பவும் தேவனோட நம்ம பேசிட்டு இருக்கும் போது நல்ல சிந்தைகள் வரும். Because the spirit is working. எப்பவும் நம்ம அவர் வார்த்தையை தியானிக்கும் போது நல்ல சிந்தைகள் வரும். Okay, when we start to be grateful, when we start to thank God, then we will have the good stuff coming in. We will be happy. We will have the joy of the Lord, even though the whole world is not happy around us, the circumstances are not good around us, but we will have the joy of the Lord. And right now we must focus our heart and mind to God. நம்ம வந்து நம்மளுடைய சிந்தையும் நம்மளுடைய இருதயத்தையும் கடவுளுக்கு நேராக நம்ம திருப்பணும். அப்போ நம்மளுடைய குணங்கள் எல்லாம் அவரை போல மாற்றப்படும். நம்ம வந்து அழகுபடுத்தப்படும், அழகாக நிற்போம், அவர் முன்பாக அழகாக நிக்க முடியும். ஓகே, அண்ட் மூணாவது நம்ம குறையணும், அவர் பெருகணும். ஓகே, we must decrease and he must increase. So இதுதான் ரொம்ப முக்கியம். சரியா? சோ நான் 3 காரணம் நான் சொன்னேன். முதல்ல என்ன சொன்னேன்? ஞாபகம் இருக்கா? முதல்ல நான் சொன்னேன் உண்மையான கண்ணாடி. உண்மையான கண்ணாடி தேவனோட வார்த்தை. ரெண்டாவது நான் என்ன சொன்னேன்? நம்ம வந்து இயேசுவை பிரதிபலிக்கணும். ஓகே, அவரோட கண்ணாடியை போல நம்ம மாறணும். We must become the reflection of Jesus. Okay, we must reflect Jesus. And மூணாவது நான் சொன்னேன் we must become beautiful and shine Jesus, shine the light of Jesus, the gospel of Jesus from our life. நம்ம வந்து மூணாவது நம்ம வந்து பிரதிபலிக்கணும். அவருடைய குணாதிசயம் இயேசுவை நம்ம இந்த உலகத்துக்கு காமிக்கணும். ஏன்னா அவங்க பைபிளை வாசிக்க வாய்ப்பு கிடைக்காது. நம்ம பார்க்க போது இயேசு இருப்பாருன்னு அவங்க வந்து அறிஞ்சு கொள்வாங்க. சரியா? சோ இன்றைக்கு நம்ம வந்து நம்ம தேவனுக்காக நம்ம உட்கார்ந்து நம்ம வந்து சிந்திப்போம். எப்படி நம்ம அவரை பிரதிபலிக்கணும், எப்படி அவருடைய வார்த்தையினால நம்ம சிந்தையும் நம்மளோட இருதயத்தையும் அவர் பக்கம் திருப்பும் பொழுது, ஓகே, தேவையில்லாத காரியங்களை நம்ம எடுத்து தூக்கி போட்டுட்டு அவருடைய வார்த்தை, அவருடைய சந்தோஷம், அவருடைய நற்குணங்களை நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது நம்ம வந்து அழகாக்கப்படுவோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மளை அழகுபடுத்துவார். அதே சமயம் நம்ம வந்து குறையணும், அவர் வந்து பெருகணும். அதுதான் இப்போ இந்த உலகத்துல நம்ம பார்க்கலாம்.
செல்ஃபி இப்போ வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்குது. People always like to take selfie. So what they do after taking the selfie, they will try to make our face even more beautiful because they want everybody to say it's a very beautiful picture. You look great. You look wonderful. But that is not what God wants. நம்ம செல்ஃபி எடுத்தோம்னா இந்த செல்ஃபியோட நிக்காது. அது வந்து நம்ம என்ன செய்வோம், அது வந்து இன்னும் அழகுபடுத்த பார்க்கணும். இன்னும் அழகா படுத்திட்டு அதுக்கு எக்ஸ் எல்லாம் போட்டு உங்க மாதிரி இருக்காது. அது வந்து ரொம்ப பொம்மை மாதிரி இருக்கும். ஆனா அதுதான் நம்ம அனுப்போம். எல்லாரும் லைக் போடுவாங்க. அப்போ அது வந்து நம்மள சந்தோஷப்படுத்தும். அது வந்து உண்மையான சந்தோஷம் இல்லையே. நாளைக்கு உங்க அழகான மூஞ்சி அழகா இல்லாம போச்சுன்னா உங்களுக்கு சந்தோஷமும் போயிடும். ஆனா உண்மையா நமக்குள்ள இருக்கிற சந்தோஷம் தேவன் எடுத்துதான் வருது. ஏன்னா அவருக்கு தான் தெரியும் நம்ம உள்ளான மனது. இதை நீங்க சிந்தித்து பாருங்க. ஓகே, சோ நம்ம ஜெபிப்போமா? லெட்ஸ் ப்ரே. ஹalleluya. நன்றி தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, இந்த வார்த்தைகள் நீர் எங்களோட பேசுனதுக்காக நன்றி. Lord, we thank you for your word. Thank you for speaking into our hearts, God. Lord, you have made us into your image. அப்பா, உம்முடைய சாயலில் எங்களை உருவாக்கினீர் ராஜா. உம்மை போல, இயேசுவை போல எங்களை உருவாக்குகிற தேவன். அப்பா, எங்களை ஒவ்வொரு நாளும் இயேசுவின் குணாதிசைகள், இயேசுவின் சிந்தை, இயேசுவின் மனதை எங்களுக்குள்ள நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். Lord, you created us in your image. We pray, oh God, that you will create in us the mind of Christ, the character of Christ, the personality of Christ, the love of Christ, that we may live like Jesus. Lord, when the world looks at us, they must see Jesus. அப்பா, அந்த உலகம் நம்மை காணும் பொழுது அப்பா, இயேசுவை அவர்கள் காண வேண்டும். நாங்கள் சிறுக வேண்டும், இயேசு பெருக வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். Let us decrease, oh God, and let Christ increase in us. It is the work of your Holy Spirit. We invite your Holy Spirit to do this work in us. அப்பா, இது உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் மட்டும் தான் கூடும். இந்த ஜீவியத்தில் நீர் கிரியை செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கேட்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். நம்ம என்ன பண்ண போறோம், வருஷத்துக்கு எடுக்க போயிடும். நீங்க வீட்டுல இருக்க நீங்க வேலையில பெரியவர்கள் நீங்க வந்து வருஷத்து நறுக்கு தயாராகுங்க. உங்க வீட்டுல சிறு பிள்ளைகள் இருந்தாங்கன்னா அவங்களை பின்னாடி நீங்க அமைதியா உட்கார சொல்லிட்டு எல்லாருமே வந்து கண்களை மூடி ஜெபம் பண்ண சொல்லுங்க. இந்த பரிசுத்த நறுக்கு எடுத்து முடிக்கிற வரைக்கும் அவங்க ஜெப சிந்தனையிலே இருக்கட்டும். நீங்க யாரும் இந்த வேலை கூட பரிசுத்த நறுக்கு எடுக்கிற வேலையில உங்க இருதயத்தை நீங்க ஒருமனப்படுத்துங்க. எதுக்காக அந்த பரிசுத்த நறுக்கு நீங்க எடுக்கிறோம் என்று ஒரு நிமிஷம் உங்க இருதயத்துல பரிசுத்த ஆவியானவரை நீங்க கொண்டு வாங்க. இயேசு கிறிஸ்துவை கொண்டு வாங்க. அவர் நம்மளுக்காக ரத்தம் சிந்தி, நமக்காக பலியாகி, நமக்காக உயிர்த்திருக்கிறார். இந்த வேலை கூட அவருடைய நினைவு கூறுதலாக நம்ம வந்து இந்த பரிசுத்த நறுக்கனை எடுக்கிறோம். நீங்க ஒருவேளை வீட்டுல இருக்கலாம், வேலை ஸ்தலங்கள் இருக்கலாம். ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் மத்தியில் இருக்கிறார். நீங்க சபையில இருக்கணும் அவசியம் இல்லை. இந்த நேரத்துல கூட நீங்க யாவரும் கொஞ்சம் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். இந்த வேலை கூட பரிசுத்த ஆவியானவர் அசைவாடும்படிக்காக உங்கள் யாவரையும் அவர் தொடும்படிக்காக இந்த நேரத்துல அவருடைய பிரசனத்தை நீங்க உணரும்படிக்காக யாரும் கண்களை மூடி பரிசுத்த நறுக்கனை போவதற்கு முன்பாக ஒரு சிறிய ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தத்தை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரேப்பா, இந்த நாளுக்காக நீங்க நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரேப்பா, இந்த வேலையில கூட கர்த்தாவே, இந்த பரலோகத்தில் இருந்தால் கூட ஆண்டவரேப்பா எங்கள் மத்தியிலும் நீங்க இருக்கிறீங்க, சேவாடி கொண்டு இருக்கீங்க கர்த்தாவே. ஆண்டவரேப்பா, உங்களுடைய பரிசுத்த நற்காலையில கலந்து கொள்வதற்கு நீங்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறீங்க. ஆண்டவரே, இந்த வேலை கூட ஆண்டவரேப்பா நீங்க எனக்காக சிந்தின ரத்தத்தை நம்ம நினைவு கூறுகிறோம். எனக்காக நீங்க பட்ட பாடுகளை நம்ம நினைவு கூறுகிறோம். இந்த பூமியில நீங்க செஞ்ச அந்த ஊழியத்தை நம்ம நினைவு கூறுகிறோம் கர்த்தாவே. உங்களுடைய வார்த்தையை எங்களுக்காக நீங்க விட்டு சென்றதை நாங்கள் நினைவு கூறுகிறோம் கர்த்தாவே. மீண்டுமாக நீங்க வரப்போகிறதை நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரேப்பா, இந்த வேலை கூட கர்த்தாவே இந்த ரத்தம் எங்களை மீண்டுமாக கழுவட்டும். இந்த ரத்தம் இந்த உலகத்தின் பாவத்தை கழுவினது போல ஆண்டவரேப்பா இந்த வேலையில கூட ஆண்டவரேப்பா எங்களை முழுவதுமாக கழுவட்டும். எங்களை பரிசுத்தமாக மாற்றட்டும். ஆண்டவரே, எங்கள் மீது தகப்பனேப்பா தீமையான காரியங்கள் இருந்தால் கூட கர்த்தாவே, பாவங்கள் இருந்தால் ஆண்டவரே, உங்களுடைய ஒரு துளி ரத்தம் ஆண்டவரேப்பா அனைத்து பாவங்களையும் கழுவக்கூடிய வல்லமை உள்ளதாக இருக்கிறது. ஆண்டவரே, வேலை கர்த்தாவே அப்பா உங்களுடைய பிரசனத்துக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீங்க வேலை கூட கர்த்தாவே எங்களை தொடுங்க. உங்களுடைய பிரசனத்தினால் ஆண்டவரேப்பா எங்களை நிரப்புங்க. உனக்கே நாங்கள் மகிமையை ஏற்படுத்தும் கர்த்தாவே. உனக்கு எல்லா துதிக்கான மகிமையை நாங்கள் இயேசுவின் நாமத்தில் வேலை கூட ஜெபத்திலிருந்தே காணப்படுவோம். உங்களுடைய கையில
இயேசு ரத்தத்தையும் அப்பத்தையும் கையில் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதில் கூட யாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமாக. இயேசு கிறிஸ்து தாமே காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில அப்பத்தை எடுத்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, இது வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காகவும் அனைவருக்காகவும் கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், இனி நினைவு கூறும்படி இது செய்யுங்கள் என்று திருவள்ளுவர் பற்றினார். அப்படியே ராபோஜனம் பண்ணின பின்பு ஒரு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களுக்கு கொடுத்து, இது வாங்கி பானம் பண்ணுங்கள், இது உங்களுக்காகவும் அனைவருக்காகவும் சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம், இதை நினைவு கூறும்படி இது செய்யுங்கள் என்று திருவள்ளுவர் பற்றினார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவாட்டுக்குட்டியை எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவாட்டுக்குட்டியை எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவாட்டுக்குட்டியே, உங்களுடைய சமாதானத்தை எங்களுக்கு தரும். ஆமென். கவனமாக கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கும் ஆண்டவரே, வேலைக்கார நாளுக்காக நன்றி சொல்லும் தகவலைப்பா. இந்த நாளுக்குள்ள ஆண்டவரைப்பா முழுவதுமாக தகவலே உங்களுடைய அன்பின் கரங்கள் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ரத்தம் எங்கள் பாவங்களை நிச்சயமாக கழுவினது ஆண்டவரே. பாவங்களை நீக்கி போட்டது கர்த்தாவே. முழுவதுமாக தகப்படைப்பா உம்முடைய ஆளுகைக்கு தகப்பை உங்களுடைய வழிநடத்துவதற்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. நீங்க வழிநடத்துங்க ஆண்டவரைப்பா. சித்திரத்தின்படி தகப்பே நீங்க உருவாக்கும்படிக்காக வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. வேலைக்குள்ள ஆண்டவரைப்பா சிறு பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரைப்பா தகப்படைப்பா ஈஜிப்ட் சபையின் சிறு பிள்ளைகள் முழுவதுமாக தகப்படைப்பா கர்த்தாவே, இந்த தேசத்தின் சிறு பிள்ளைகள் முழுவதுமாக தகப்படைப்பா உலகத்தில் இருக்கிற சிறு பிள்ளைகள் அனைவருக்காக ஜெபித்துக் கொள்கிற கர்த்தாவே. அவரோட வளர்கிற வேலையில் ஆண்டவரைப்பா உங்களுடைய சித்தத்தின்படி வளரும்படிக்காக தகப்படைப்பா சாமியை தகப்படைப்பா நீங்க வளர்க்கிறது போல தகவலைப்பா முழுவதுமாய் தகப்படைப்பா ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் தகப்பனே கர்த்தருக்கு பயந்து வாழ, பெற்றோருக்கு பயந்து வாழ தகப்பனே நீங்க வழிநடத்தும்படிக்காக வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. பெற்றோர்களுக்கு தகப்படி ஞானத்தை மகிழ கொடுத்து பிள்ளைகளை எப்படியாக வளர்க்க வேண்டும், எப்படி கருத்துடைய பயத்தோடு கூட வளர்க்க வேண்டும், எப்படி கருத்துடைய ஞானத்தோடு கூட வளர்க்க வேண்டும் என்று ஆண்டவரைப்பா நீங்க ஒவ்வொரு பெற்றோருக்கும் தகப்படைப்பா ஞானத்தை கொடுக்கும்படிக்காக வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு சிறுக்களையும் நீங்க பேர் பேராக தகப்படைப்பா ஆசீர்வதிக்கும் படிக்காத கர்த்தாவே உங்களுடைய ஆசீர்வாதம், உங்களுடைய பாதுகாப்பு, உங்களுடைய தயவு, உங்களுடைய பலன் ஆண்டவரைப்பா அவங்களோட கூட தொடர்ந்து இருக்கும்படிக்காக வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. நீரே அற்புதமும் அதிசயமும் செய்கிற தேவன், எல்லோரையும் ரட்சிக்கும்படிக்காக இந்த பூமிக்கு வந்தீங்க ஆண்டவரே. அதே போல கர்த்தாவே எல்லோரும் தகப்படைப்பா உங்களுடைய வருகை நாள் ஆண்டவரே தகப்படைப்பா ரட்சிப்போடு தகப்படைப்பா காத்திருக்கும்படிக்காக ஆண்டவரே வேண்டிக் கொள்கிறோம். உங்களுடைய வார்த்தை தொடரட்டும் ஆண்டவரைப்பா, உங்களுடைய உருமாற்றட்டும் உங்களுடைய வருகை நாளத்திலாக தகப்படைப்பா உங்களுடைய வார்த்தை தகப்படைப்பா ஒருவரையும் உருவாக்கட்டும் ஆண்டவரே. உங்களுடைய சமூகத்துக்கு நாங்கள் மேல் தகப்பே ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். நீரே எல்லாவற்றையும் முழுவதுமாக பொறுப்பேற்று வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நன்றி ஆண்டவரைப்பா கர்த்தாவே. இந்த நேரத்தை உண்மையாக ஒவ்வொரு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள் கூட ஆண்டவரே உங்களுடைய பிரசனத்தை உணர்ந்தோம், உங்களுடைய வார்த்தையை கேட்டும் கர்த்தாவே. உங்களுடைய சமூகத்தை தகப்பனே உங்களுடைய பந்தியில கலந்து கொள்ளும் கர்த்தாவே. முழுமையாய் தகப்பனே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் கர்த்தாவே. தகப்படைப்பா எல்லோரும் கூட கர்த்தாவே நீங்க இருந்து விளையாட்டு மணிக்க வேண்டிக் ஆண்டவரே. நீர் தகப்பனே எங்க மத்தியில் இருக்கும் பொழுது எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை தகப்படைப்பா. எங்க சூழ்நிலைமையை மாற்றி போடுகிற தேவன், உங்கள் தேவைகளை சந்திக்கிற தேவன், எங்க பிரச்சனைகள் அனைத்துமே நீக்கி போடுகிற தேவன் தகப்படைப்பா. எங்களுக்கு மேலாக நீ ஒருவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த அன்பின் கரங்களை முழுமையாக போட்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.